हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி டிஃபரண்டான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் கத்திரிக்காய் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு இந்த மாதிரி தவா எடுத்துக்கங்க கொஞ்சம் பெருசா எண்ணெய் விட்டுக்கங்க தேவையான அளவு இந்த மாதிரி உப்பு கண்டம் வச்சிருப்போம் இல்லையா அத நம்ம இந்த மாதிரி எலும்பு மட்டன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கண்டம் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் உப்பு போட்டு நம்ம வெயில்ல காய வச்சு எடுப்போம் அதுதான் குழம்பு எல்லாமே யூசுவலா செய்வோம் இது வந்து டிஃபரண்டா ரைஸ் செய்றோம் இப்போ அத ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு எண்ணெயில வதக்கிட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கங்க கொஞ்சமா கறிவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியா அரிஞ்சு வச்சிருக்கோம் அதையே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி விடுங்க தேவையான அளவு உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கணும் ஏனா உப்பு கண்டம்ல உப்பு ஏற்கனவே இருக்கும் சோ பார்த்து போட்டுக்கணும் இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா வெந்தயம் எண்ணெயிலே நல்லா mix பண்ணி விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு 4-5 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விடுங்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட ஒரே மாதிரி சாதம் சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கூட கொஞ்சமா மல்லித்தழை இப்போ நம்ம கத்திரிக்காய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அத ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுக்கங்க அப்பதான் நமக்கு சீக்கிரமா குக் ஆயிரும் ரொம்ப பெருசா கட் பண்ண கூடாது நான் எடுத்துக்கிறது ஒரு 3 கிளாஸ் அரிசி அதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சமா புளி கரைசலோட நம்ம மெஷர்மென்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் நம்ம தண்ணி எப்பவுமே சொல்ற மாதிரி புளி கரைசலோட நம்ம இந்த மாதிரி மெஷர்மென்ட் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விடுங்க நமக்கு இதிலேயே நம்ம கத்திரிக்காய் இந்த உப்பு கண்டம் எல்லாமே நமக்கு குக் ஆயிரும் பாரு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஊற வச்சிருக்க அரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விடுங்க தண்ணிலாம் dry ஆகற வரைக்கும் நமக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம தம்முக்கு விட்டறலாம் தண்ணி எல்லாம் dry ஆன பின்னாடி இப்ப பாருங்க ஆல்மோஸ்ட் dry ஆயிருச்சு இப்ப பாருங்க எண்ணெய் பிரிஞ்சி எவ்வளவு நல்லா மேலே வந்திருக்கு இப்போ நம்ம தம்முக்கு விட்டா கரெக்ட்டா இருக்கும் ஒரு தவா எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கங்க நல்லா டைட்டா ஏதாவது வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நீங்க பண்ணாட்டி மேலே மூடி போட்டு ஏதாவது வெயிட்டா தூக்கி வச்சிருங்க ஒரு 15 மினிட்ஸ் இப்படி விட்டுருங்க சிம்ல சூப்பரா நமக்கு தம் ஆயிரும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரைஸ் நல்லா குக் ஆகி நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு நமக்கு குழையாம இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு தடவை நல்லா எல்லாத்தையுமே கிளறி விடுங்க இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு நீங்க கருவாடு ரொம்ப ஆப்டா இருக்கும் சைடு டிஷ் நீங்க எக் கிரேவி பீஃப் எல்லாமே சூப்பரா இருக்கும் இதுக்கு சைடு டிஷ் அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிருச்சு இப்ப சர்வ் பண்ணிரலாம்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.